வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களின் நண்பன் விஜிதரன். இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கனடா என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கனடாவுக்கு ஒருக்கா போயிட மாட்டோமா என்று ஆசையோடு இருக்கிறாங்க நிறைய பேர். கனடாவில் வந்துட்டு டொரோண்டோவுக்கு தான் நிறைய பேர் போகிறவங்க. அந்த டொரோண்டோ டவுன் டவுன் அந்த சிட்டி அப்படி இருக்கும். அந்த சிட்டியில் வந்துட்டு சிஎன் டவர் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் ஃபேமஸ். போராக்கள் அந்த சிஎன் டவருக்கு மேலே ஏறி அப்படியே அந்த வியூவை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நானும் டொரோண்டோவுக்கு பல தடவை போயிருக்கிறேன். டொரோண்டோ சிட்டிக்கு போயிருக்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோ. இப்போ நான் வந்துட்டு டொரோண்டோ டவுன் டவுன் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகான பில்டிங், ஒவ்வொரு பில்டிங்கும் வந்துட்டு பயங்கர உயரமாக இருக்கும், ரொம்ப வடிவாக இருக்கும். அதில் பாருங்கள் சிஎன் டவர் தெரியுது பாருங்கள். எங்கள்கிட்ட ஸ்ரீலங்காவில் லோட்டஸ் தாமரை கோபுரம் நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கனடா டொரோண்டோ டவுன் டவுனில் இப்படி சிஎன் டவர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த சிஎன் டவரை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த சிட்டியை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது. நிறைய அழகான பில்டிங், நல்லா உயரமாக இருக்கும் பில்டிங் எல்லாம். எனக்கு இந்த டொரோண்டோ சிட்டி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அது நைட் டைம் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் வந்துட்டு. ஸோ நான் இப்போ அந்த இடத்துல தான் நிற்கிறேன். அந்த சிஎன் டவருக்கு பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்கள். இது உள்ளுக்கு போகிறேன்னு சொன்னால் $35 பே பண்ணால் அங்கே டாப்புக்கு கொண்டு போய் விடுவாங்க, உயரத்துக்கு. இந்த வட்டமாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவாங்க. அந்த இடத்துல இருந்து நாங்கள் சுற்றி பார்க்கலாம். கனடா டொரோண்டோவை சுற்றி அப்படியே பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எங்கள்ட ஸ்ரீலங்காவில் தாமரை கோபுரம் இருக்குது, அதை மாதிரியே இருக்குது. தாமரை கோபுரத்தை விட இது உயரம். அந்த சிட்டி வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஆகலும் பெரிய சிட்டி இல்லை, ஒரு அளவான சிட்டி தான். பட் அந்த பில்டிங் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்கும். நான் டொரோண்டோவுக்கு வர டைமுக்கு இந்த டொரோண்டோ டவுன் டவுனுக்கு சும்மா அப்படியே போய் பார்த்துட்டு வாரது. இந்த சிஎன் டவரில் வந்துட்டு நான் 2 தடவை ஏறி இருக்கிறேன். லாங் டைம் ஆகோ, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் கனடா போகும்போது இந்த சிஎன் டவரில் ஏறி இருக்கிறேன். பாருங்கள் இந்த பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் கனடா வந்தால் இந்த டொரோண்டோ டவுன் டவுனுக்கு போகணும். இப்படிப்பட்ட இடங்கள், அழகான இடங்களை நீங்களும் பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கனடான்னு சொன்னால் வின்டர் காலத்தில் பயங்கர சினோவாக இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும். பட் சம்மர் காலத்தில் ரொம்ப வடிவாக இருக்கும், நல்ல வெதராக இருக்கும். நான் கூடுதலாக சம்மர் டைமில் தான் போகிறது. ஏனெண்டா நம்மளுக்கு பெருசாக சினோ குளிரெல்லாம் பெருசாக ஒத்து வராது. எஸ்பெஷலி இந்த டவுன் டவுனில் இந்த சிஎன் டவர் எல்லாத்துக்கும் பிடிக்கும் வந்துட்டு. இது இந்த டொரோண்டோ டவுன் டவுனை சுற்றி பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தான் அந்த நயகரா ஃபால்ஸ். இதிலேருந்து ஒரு 1.5 மணி கழித்து போனால் நயகரா ஃபால்ஸ். அமெரிக்காவிலேருந்து பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடி வருது. அந்த தண்ணி வந்துட்டு இப்படியே வருது, இந்த டொரோண்டோ டவுன் டவுனோட வந்துட்டு இணையுது. அது பார்க்குறது கடல் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பீச்சுன்னு சொல்லி அதிலெல்லாம் போய் குளிக்கிறவங்க. பட் அது பீச் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு லேக். அமெரிக்காவிலேருந்து வர தண்ணி அப்படியே போகுது, மொன்ட்ரியல் மட்டும் அப்படியே போகுது. ரொம்ப அழகாக இருக்கும் வந்துட்டு. நிறைய பேர் கனடாவுக்கு வந்து இதை பார்க்காமல் போக மாட்டாங்க. வந்து இதுக்கு பக்கத்தில் என்று ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு, நான் கனடா டொரோண்டோவில் சிஎன் டவருக்கு பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி தெம்பாக கெத்தாக போட்டுட்டு போவாங்க. அண்ட் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்கும், வடிவாக இருக்கும் வந்துட்டு. எஸ்பெஷலி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கனடாவுக்கு விசிட் பண்ணினால்
இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துக்கு வந்து மேலே போங்க. இந்த இந்த உச்சிக்கு இந்த வட்டமாக இருக்குது பாருங்கள், அந்த இடத்துக்கு போகணும். மேலே இருந்து அந்த வியூவை பார்க்கணும், வந்துட்டு எப்படி இருக்கும். அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படி ஒரு வடிவாக இருக்கும். இந்த பாருங்கள் போகுது, அந்த லிஃப்ட் போகுது பாருங்கள், மேலே போகுது பாருங்கள். ஸோ அந்த நடுவில் ஒரு பச்சை கோடு மாதிரி இருக்கே, அதால் தான் அந்த லிஃப்ட் போகிறது மேலே ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறது. $35 கனடியன் டாலர், வந்துட்டு $35. மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தால், இந்த இடத்துல நீங்களும் இந்த சிஎன் டவருக்கு மேலே இருந்து நான் கண்ட அந்த அழகான காட்சியை நீங்களும் காணணும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கனடாவில் வந்துட்டு டொரோண்டோ டவுன் டவுன் சொன்னால் ஒன்டாரியோ மாநிலத்தில் இந்த டொரோண்டோ டவுன் டவுன் அமைஞ்சிருக்கு. எங்களோட ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் வந்துட்டு நிறைய ஸ்ரீலங்கன் சனத்தொகை நிறைய பேர் இருக்கிறாங்க. குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த சிஎன் டவருக்கு மேலே இருந்து பார்க்கும்போது அந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குமென்று. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சுற்றி வர தண்ணி, அழகான பில்டிங், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த மோமெண்ட்டை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நீங்கள் வந்து பார்த்தா தான் அதை உணர முடியும். இப்படி தான் இருக்கும் மேலே இருந்து பார்க்கும்போது. பில்டிங்கெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்களும் வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஸோ கனடா வந்துட்டு, கனடாவுக்கு வர்றது எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது ஒரு நாளைக்கு நினைவாகும். நீங்களும் வரணும், நீங்களும் இப்படிப்பட்ட அழகான இடங்களை நீங்களும் பார்க்கணும், ரசிக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.